ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த சொப்பனத்துல? ஆமா, அதுதான் முதல் முறையா கர்த்தர் வந்து எனக்கு ஒரு சொப்பனத்துல தோன்றி அவருடைய இரண்டாவது வருகையை குறிச்சு எனக்கு ஒரு காரியத்தை காட்டினார். ஓகே ஓகே. அப்போ வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்துட்டேன். ஒரு வெளிச்சம் என்னுடைய அறையில பிரகாசிக்கிறது. ஒரு மூலையில ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சத்துக்குள்ள இருந்து ஒரு குரல், கனத்த குரல், மகனே எழுந்துருன்னு சொல்லி ஒரு குரல். அப்போ நான் எழுந்து அப்படி முட்டி போட்டு அப்படி திரும்புறேன். சரி, அந்த வெளிச்சத்தின் நோக்கி நான் திரும்புறேன், முழங்கால் படியிட்டு. அப்ப அந்த குரல் என்கிட்ட சொல்லுது, நான் உன்னை அநேக இடங்களுக்கு கொண்டு போய் நான் பயன்படுத்த போறேன். உன்னை என்னுடைய மகனா நான் தெரிந்து கொண்டேன், ஊழியனா தெரிந்து கொண்டேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே என் அறையில ஒரு பிசாசு நடந்து வருது. அதே நீங்க உணர்றீங்க? அதே நான் பாக்குறேன், ஒளியையும் பாக்குறேன், பிசாசையும் பாக்குறேன். சரி. அப்ப அந்த ஒளியில இருக்கிற அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அந்த பிசாசின் தலை மேல உன் கையை வை, உனக்கு நான் பிசாசுகள் மேல ஆதிக்கத்தை தரேன், அதிகாரத்தை தரேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் போய் அந்த பிசாசின் மேல கையை வைக்கிறேன். சரி. கையை வச்ச உடனே அது பயங்கரமா அள்ளறி அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு பிச்சுக்கிட்டு ஓடுது வெளியே. அப்ப திடீர்னு அந்த குரல் சொல்லுது, இப்போ உன் வீட்டை விட்டு நீ வெளியே போ. வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே எல்லாமே என்ன சுற்றில இருக்கிற எல்லாம் வீடெல்லாம் மறைஞ்சு போய் ஃபுல்லா இருட்டு, கம்ப்ளீட் டார்க். பூமியில நான் ஒருத்தன் தான் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். எவ்ரிதிங் பிகேம் டார்க். சரி. அப்ப நான் நிக்கும் போது பூமியில பயங்கர நிலநடுக்கம், பூமியை அப்படியே ஆடுது. நான் நிக்க முடியாது, அப்படியே தள்ளாடி எங்கேயாவது நிக்க முடியுமான்னு பார்த்து நிற்கும் போது ஒரு குரல் சொல்லுது காதல், இப்ப வானத்தை அண்ணாந்து பார். அப்ப வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது வானத்துல உள்ள நட்சத்திரங்கள்லாம் அப்படியே கீழே விழுது. நட்சத்திரம்லாம் அப்படியே மழை போல கீழே கொட்டுது எல்லாம். சரி சரி. நான் பார்க்க, ஐயோ வானத்தின் நட்சத்திரம் எல்லாம் கீழ் நோக்கி கொட்டுதே அப்படி. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வானம் ஃபுல்லா நெருப்பால எழுதப்பட்ட வார்த்தைகள். இதோ உன் ராஜா வருகிறார், உன் இயேசு வருகிறார், உன் மேய்ப்பர் வருகிறார். இந்த மாதிரி வானம் ஃபுல்லா அக்கினியினால் எழுதப்பட்ட அக்கினி வார்த்தைகள். அந்த வார்த்தையை படிக்கிறீங்க? நான் அப்படியே எல்லாம் பாக்குறேன், எல்லாம் வருகையை குறிச்சதான வார்த்தைகள். ஒவ்வொரு வசனமும் வருகையை குறிச்சதான வார்த்தைகள் தான். வானம் ஃபுல்லா அக்கினி வார்த்தைகள் தோன்றுது. அப்போ உடனே நான் எழுந்த உடனே எனக்கு தெரியும் இது கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அதுக்கு பிறகு மறுநாள் நான் மேத்யூ எடுத்து நான் வாசிக்கும் போது அதுல 23, 24 ஆண்டவர். அப்போ அந்த சொப்பனத்தை காட்டின பிறகு நான் மறுநாள் வாசிக்கும் போது இது எனக்கு அப்படியே கனெக்ட் ஆச்சு. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார், அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துறார். நமக்கு